ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து புதுசாக வந்திருக்கிற செயின் இயரிங்ஸு, சிங்கிள் செயின், டபுள் செயின் அண்ட் 3 செயின்ஸ் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸு 2 கிராம்லேருந்து 7 கிராம் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இயரிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 to 5 கிராமில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இதில் கீழே தொங்குற செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2 செயின் இருக்கிற மாதிரி, 3 செயின் இருக்கிற மாதிரி, ப்ளஸ் வந்து சிங்கிள் செயின் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி செயினோட லென்த்துமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச் வரைக்குமே, 2.5 இன்ச் வரைக்குமே இதில் கலெக்ஷன் காமிச்சிருக்கேன். அதுலேயே இந்த மாதிரி ஜிமிக்கி வந்து அதுக்கும் கீழே வந்து செயின்ஸ் ஹேங்கிங்கில் இருக்கிற மாதிரியுமே சில கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு மயில் மாதிரி வந்து 2 செயின் ப்ளஸ் வந்து அதில் ஒரு கோல்டு பால் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடுறதுக்கு இந்த ஒரு செயின் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயின் இயரிங்ஸ் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் வந்து போட்டிருந்தேன். நல்ல லைஃப் கொடுக்கும். அது எதனாலனா கேஸ்டிங்கில் வந்து வரும். அதோட டாப் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங்கில் இருக்கும். செயின் வந்து லைட் வெயிட்டாகவும் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு லைஃப் வந்து கொடுக்கும். லைட் வெயிட் செயின்ஸ் வந்து எப்படி நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, ஆக்சுவலாக அந்த செயினை நம்ம டச் பண்ணவோ இல்லை அதில் வந்து இழுக்கிறதுக்கோ வெயிட்டை வந்து அதை பேர் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு வேலையும் கிடையாது. அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்லேருந்து அந்த செயின்ஸ் வரதுனால நல்ல லைஃப் கொடுக்கும். இந்த மாதிரி க்யூட்டாக கூட வந்து பார்த்திங்கனாக்கா ஜிமிக்கியில் 2 செயின்ஸ் வந்தா மாதிரி, ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து ஒரு 3 செயின் ஹேங்கிங் கொடுத்தா மாதிரிலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்ரீகுமரனில் வந்திருக்கு. இது எல்லாமே அக்ஷய திருதியைக்காக வந்த கலெக்ஷன்ஸை அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். மோர் தென் 100 கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டர்ஃப்ளை வச்சா மாதிரியும் ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து இருக்குது. எல்லாமே வந்து 3 to 4 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. 1 or 2 வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம்லேயுமே இருக்கும். இதெல்லாம் நல்ல ஸ்லிம்மாக லென்த்தியாக இருக்கிறது. உங்களுக்கு இல்லை எனக்கு பேஸ் கொஞ்சம் பெருசாகவும் செயின் கொஞ்சம் கம்மியாகவும் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியுமே கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் 2 கிராம்க்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாலிடாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 3 கிராம் வந்து வருது. இதுவுமே வந்து ஒரு 3 கிராம் அந்த மாதிரி வந்து வருது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஸ்டோன்ஸில் டபுள் செயின் ப்ளஸ் வந்து இந்த ரோஸ் அந்த மாதிரி ஃப்ளவரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கோன் ஷேப்பில் இருக்கிற ஜிமிக்கியில் செயின்ஸ் இருக்கிற மாதிரி 5.8 கிராமுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 3 கிராமில் 2 செயின்ஸ் வந்து ஹேங்கிங்க்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோன் இருக்கிறது அப்படின்னாக்கா 16-17 வந்து போகுது. மற்றபடி வந்து ஒரு 14-13 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே இருக்குது. எப்போதுமே சின்ன ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேஸ்டேஜ் ஓரளவுக்கு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நம்ம பெரிய பெரிய ஜுவல்லரி எடுக்கிறப்ப தான் வேஸ்டேஜ் வந்து 8-6 அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மயிலில் அந்த லிக்விட் ஸ்டோன்ஸ் எனாமல்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் உங்களுக்கு 2 ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 3 கலர் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்கிற இந்த ஒரு மாடல். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த தடவை இருந்தது. அதனால தான் இந்த செயின் இயரிங்ஸ் அப்படின்னே செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு எனக்கு தாட் வந்தது. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அதுக்குன்னு ஒரு செக்ஷனே வச்சு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 4 கிராம் 2 கிராம் 2 to 5 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிமிக்கியில் 4 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிறது ஸ்டோன்ஸ் வச்சு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது 7 கிராமில் வந்து வருது. ஒரு கேஸ்டிங் பேட்டர்னில் பெரிய ஜிமிக்கி கொடுத்துட்டு உங்களுக்கு 3 நல்ல லாங்காகவே இருக்கும். அதோட டோட்டலான லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒரு சின்ன ஜிமிக்கியில் 2 ஹேங்கிங் கொடுத்தா மாதிரி ஒரு 3.25 கிராம், சொல்லப்போனால் ஒரு 4 கிராம் கிட்டே இருக்கிற கலெக்ஷன் இது. ஸோ நிறைய ஜிமிக்கி மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து 6 கிராமுக்கு ஒரு கேஸ்டிங் பேஸ் வந்து கொடுத்துட்டு ஸ்ட்ரெட்டு கொடுத்துட்டு அதில் வந்து 3 ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே 5 to 6 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கிறது தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பேஸ் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 2 to 5 கிராம் ரேஞ்சஸில் கேஸ்டிங் பேட்டர்னில் 2 ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு லீஃபில் ஒரு 3 செயின் கொடுத்தா மாதிரி இருக்கிற இந்த ஒரு மாடல்.
ஸோ செயினோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரி மாடல் தான் இருக்குது. 1 or 2ல் தான் வந்து அந்த செயினோட டிசைன் வந்து மாறுது. இது வந்து ஒரு ஜிமிக்கியில் இருக்கிற மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில் மாதிரி இருக்குது. அதில் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் லிக்விட் எனாமலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 3-4 கிராம்க்கெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த ஒரு விசிறி மாதிரி பேட்டர்ன். இது நல்ல பார்வையாக இருக்கும், உங்களுக்கு 4.5 கிராம் வந்து வருது. அடுத்து 3 கிராமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 2 செயின் லாங் செயின் கொடுத்தா மாதிரி இருக்கிற இந்த ஒரு டிசைனு. நம்ம இதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டுக்கு போங்க. ஸ்ரீகுமரன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை டேப் பண்ணிங்கன்னா டப்புன்னு இது வரைக்கும் நம்ம பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து வந்துடும். இது எந்த பிரான்ச்சில் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரோம்பேட் பிரான்ச்சில் வந்து எடுத்த வீடியோ தான். ஏன்னா இப்போ வந்து அக்ஷய திருதியை வந்துட்டு போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ரேட்டு ஓரளவுக்கு கம்மியாயிருக்கு. நம்ம பழைய ரேட்டு எதிர்பார்க்க முடியாது. ஒரு 8,820 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா எப்போதுமே அக்ஷய திருதியை நீங்கள் வந்து சென்டிமெண்ட்டாக அன்னைக்கு வாங்குறதும் வாங்கலாம், உங்களோட விருப்பம். ஒரு 1 வீக் கேப்லலாம் போய் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கோல்டோட ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எப்போதுமே அக்ஷய திருதியைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே ஒன்று ஒன்றா வெளில வரப்போ நீங்கள் நல்ல பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா ஆஃப்டர் அக்ஷய திருதியை நான் நிறைய ஷாப்புக்கு போயிருந்தப்ப இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. சரி, உங்களுக்கும் ஷேர் பண்ணணும், ஃப்யூச்சரில் கோல்டு வாங்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஒரு 2 செயின்ஸ் உங்களுக்கு 1 கிராம்லேயுமே சில கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிங்கிள் செயினில் ஓரளவுக்கு சின்ன அந்த ஸ்டட் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாதிரி இலை டிசைனில் 3 ஹேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஹூக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும். இது 2 கிராம்க்கே கொஞ்சம் லைட் வெயிட்டாக பார்வையாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஸ்க்ரூவில் வந்து அதிக வெயிட் கொடுக்காம ஃப்ரண்ட்டில் மட்டும் நல்ல வெயிட் கொடுத்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால தான் 2 கிராம் 2.5 கிராமுக்கு இந்த மாதிரி நல்ல லாங்காக செய்ய முடியுது. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஸ்டட்டு மட்டும் பெருசாகவும் செயின் வந்து ரொம்ப சின்னதாக போதும் அப்படின்னா அதுவுமே ஒரு 1.5 கிராம் 1.25 கிராமுக்கெலாம் இருக்குது. நீங்கள் பெரிய சைஸில் போகிறப்ப 4-5 கிராமுக்கெலாம் நம்ம பெரியவங்க கொஞ்சம் போட்டுக்கிற மாதிரி கலெக்ஷன் கூட இருக்குது. இது எல்லாமே பெரியவங்க போடுறது தான். நான் சொல்கிறது வந்து 50+ இருக்கிறவங்க போடுற மாதிரி பெரிய அந்த ஸ்டட் வச்சா மாதிரி கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு டெய்லி யூஸ்க்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். இந்த செயின் இயரிங்ஸு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். இதுக்கு நான் வேஸ்டேஜ் திரும்ப சொல்லிடுறேன். சில பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. நீங்கள் இதில் ஸ்டோன் இல்லை அப்படின்னாக்கா 10, 12, 13 அந்த மாதிரி இருக்கும். ஸ்டோன் இருக்குது அப்படின்னாக்கா 16, 18 அந்த மாதிரி இருக்கும். ஸ்டோன்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஓரளவுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா பெஸ்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஸ்ரீகுமரன்லேருந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். என்றைக்கு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். Thursday, Friday, Saturday, Sunday இந்த 4 நாளில் ஏதாவது ஒரு 3 நாள் கண்டிப்பாக வீடியோ வந்து போட்டுருவேன். ஏதாவது சிக்கு இல்லை ட்ராவல் அந்த மாதிரி இருந்தாலுமே 2 days கண்டிப்பாக வந்து வீடியோ இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல 1 கிராமில் ஸ்டட்டு மட்டும் பெருசாகவும் கீழே சின்ன ஹேங்கிங் கொடுத்துருக்குற கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.